என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x² + 3 y² = 10 = 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் சொல்ல, அதாவது என்ன பேரபோலாவா, எலிப்ஸா, ஹைப்பர்போலாவா, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்மளை வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதுதான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கானிக். என்ன டைப் ஆஃப் கானிக்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து பாருங்கள், சென்டர், ஃபோக்கை, வெர்டிசஸ் அண்ட் டைரக்ட்ரிசிஸ். டைரக்ட்ரிசிஸ்னா ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசிஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, 1 by 1 வந்து சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கொடுத்துக்கூடிய ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுங்க. x² + 3 y² = 1. இப்போ பாருங்கள், x² பாசிட்டிவில் இருக்குது, y² பாசிட்டிவில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து =1 இருக்குது. இப்படி இருந்ததுன்னா எலிப்ஸ். எலிப்ஸாக இருக்கிறதுக்கு உண்டான கண்டிஷன் என்ன? x² பாசிட்டிவ், y² பாசிட்டிவ்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு =1 வந்ததுன்னா அது வந்து எலிப்ஸ். இதே ஹைப்பர்போலாவாக இருந்ததுன்னா x² y² ஏதாவது ஒன்று வந்து நெகட்டிவில் வந்திருக்கும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து =1 வரும். புரியுதுங்களாமா? ரைட் ஹேண்ட் சைடு எப்பவுமே =1 தான் வரும். x² y² வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவில் இருந்ததுன்னா அது எலிப்ஸ். x² y² ரெண்டில் ஏதாவது ஒன்று நெகட்டிவில் வந்ததுன்னா அது வந்து ஹைப்பர்போலா. அப்போ நம்மளுக்கு கொடுத்தக்கூடிய இது வந்து டைப் ஆஃப் கானிக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலிப்ஸ். ஃபஸ்ட் எழுதிக்கலாங்களா? இது என்ன டைப்னு சொல்லி, இட் இஸ் அன் எலிப்ஸ். எப்படி எலிப்ஸ்னு எழுதணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். x² பாசிட்டிவ், y² பாசிட்டிவ் வந்திருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு வந்து =1 வந்ததுனால இது வந்து என்ன எலிப்ஸ். எழுதினதுக்கப்புறம் அது ஃபஸ்ட்டு மேஜர் ஆக்சிஸ் ஃபஸ்ட்டு எழுதணும். சரிங்களா? அப்போ மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங், இது என்ன ஆக்சிஸ்னு ஃபஸ்ட் எழுதணும். எப்பயுமே எலிப்ஸ் பொறுத்தளவு, எலிப்ஸ்னு சொன்னதுக்கப்புறம் எப்பயுமே டினாமினேட்டரில் வந்து இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் நம்பர் தான் a² எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், 3 பெருசா 10 பெருசா? 10 தான் பெருசு. அப்போ அந்த 10 தான் வந்து a². நல்லா புரியுதுங்களா? எலிப்ஸில் எப்பயுமே பிக்கஸ்ட் நம்பர் தான் என்னென்னு எடுத்துக்கணும்? a² எடுத்துக்கணும். அப்போ 3 10ல் 10 தான் பெருசு. அந்த 10 வந்து a² எடுத்துட்டா மீதி இருக்கிறது என்ன? b². அப்போ அந்த 10 வந்து என்ன ஆக்சிஸில் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், 10க்கு மேலே பாருங்கள் என்ன ஆக்சிஸ் இருக்குது? y ஆக்சிஸ் இருக்குது. அதனால் மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங், இது வந்து என்னன்னா y ஆக்சிஸ். இது எழுதிட்டாவே போதும். இதை வச்சு வந்து என்னென்னா நம்ம வந்து சம்மில் அவங்க என்னென்ன கேட்குறாங்க நம்ம எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம படம் வரைய வேண்டிய அவசியம் கிடையாது. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி y ஆக்சிஸ் எழுதுன்னு பாருங்கள். எலிப்ஸில் பிக்கர் நம்பர் தான் வந்து பெரிய நம்பர், இது அதுதான் a². அந்த a² என்ன ஆக்சிஸில் இருக்குது பாருங்கள்? y ஆக்சிஸில் இருக்குது. அதனால் எழுதிட்டேன். அப்போ மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் y ஆக்சிஸ். ஃபஸ்ட்டு கொடுத்துக்கூடிய ஈக்குவேஷன் எழுதணும். அது என்ன டைப் ஆஃப் கானிக்னு கண்டுபிடிச்சோம். அடுத்து மேஜர் ஆக்சிஸ் எழுதிட்டோம். இதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு a² எழுதலாம். இப்போ a² என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். a² வந்து 10. அடுத்து பாருங்கள், b² = 3. இந்த ரெண்டையும் எழுதினதுக்கப்புறம் இதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஏனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த ஸ்கொயர் வந்து இங்கே போகும்போது நம்மளுக்கு ரூட்டாக மாறிடும். ரூட் வந்து 10. அப்போ ஏயோட வேல்யூ வந்து √10. அப்போ √10 வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஏயோட வேல்யூ √10. ப்ளஸ் ஆர் மைனஸில் போட வேண்டாம், பாசிட்டிவில் மட்டும் எடுத்துங்க. பியோட வேல்யூ என்ன வரும் பாருங்கள். பியோட வேல்யூ வந்து √3. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் என்ன? எலிப்ஸினுடைய கண்டிஷன் வந்து என்ன? இங்கே யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன் c² = a² - b². இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து ஹைப்பர்போலாவாக இருந்ததுன்னா c² இங்கே வந்து a² + b²ன்னு போடுவோம். அவ்வளோதான். அப்போ இந்த c²க்கு c², a²க்கு பதிலாக பாருங்கள் என்ன கொடுக்கலாம்? 10ன்னு கொடுக்கலாம். மைனஸ் b²க்கு பதிலாக வந்து 3ன்னு கொடுக்கலாம். அதனால தான் இங்கே பாக்ஸ் பண்ணி வைக்க சொன்னேன். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஏக்கு பதிலாக வேல்யூ கொடுத்துட்டு √10 the whole square - √3 the whole squareன்ட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டில் கேன்சல் பண்ணிட்டு இருக்கணும். முதல்ல இப்படி வந்து a² வேல்யூ ஏயோட வேல்யூ இப்படி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு c² = 10 - 3. 10ல் 3 போச்சு நம்மளுக்கு என்ன வரும்? 7 வருங்களா? அப்போ c-னுடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா √7. இந்த ஸ்கொயர் வந்து இங்கே போகும்போது ரூட்டாக வந்து மாறிடும். நம்ம c-க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? ஏஇன்னு எழுதலாம். நல்லா கவனிங்க. c-க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? ஏஇன்னு எழுதலாம். ஏஇ தான் நம்ம c-ன்னு எடுத்திருக்கோம். அப்போ c-க்கு பதிலாக என்ன எழுதலாம்? ஏஇ. ஏஇ = √7. அப்போ ஏ =√7 சொல்லி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், இதிலிருந்து நம்ம எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கலாம். அதை ஏக்கு பதிலாக வந்து வேல்யூ கொடுக்கலாங்களா? ஏனுடைய ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள். ஏனுடைய ஆன்சர் வந்து √10 வந்துருக்குங்களா? அது எழுதிக்கலாம். ஏக்கு பதிலாக வந்து என்ன? √10. இ அப்படியே வச்சுக்கலாம். இங்கே √7 அப்படியே இருக்குது. நம்மளுக்கு அது இ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? e = √7 / √10. மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற √7 அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற √10 வந்து கீழே வரும்போது /√10 மாறிடுச்சு. அப்போ e = √7 / √10. அப்போ எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து பாருங்கள், a/e கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஏனுடைய ஆன்சர் என்ன பாருங்கள்? ஏனுடைய ஆன்சர் வந்து √10. அடுத்து ஈனுடைய ஆன்சர் பாருங்கள். ஈனுடைய ஆன்சர் இப்போ கண்டுபிடிச்சு பாருங்கள், √7 / √10. இது என்ன பண்ணலாம்? e = √10 அப்படியே வச்சுட்டு இந்த √7 / √10 வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது தலைகளாக மாறுங்களா? √10 / √7 போகும். இங்கே பாருங்கள், இந்த √7 / √10 வந்து இங்கே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா தலைகளாக மாறும். √7 / √10ங்கிறது நம்ம டினாமினேட்டர் கொண்டு போய் நியூமரேட்டர் கொண்டு போகும்போது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். √7 / √10ங்கிறது √10 / √7 மாறிடுச்சு. இப்போ √10 × √10 வந்து நம்ம என்ன எழுதலாம்? 10 எழுதலாம். 10 / √7. இங்கே பாருங்கள், கால்குலேட்டர் எடுத்துகிட்டு
√10 இன்ட்டு √10 அடிச்சு பாருங்கள் ஆன்சர் என்ன பாருங்கள் 10. அப்போ 10/√7 அப்படியே வச்சுட்டேன். அப்போ A/E ஆன்சர் என்ன பாருங்கள், A/E ஆன்சர் வந்து 10/√7. அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ எந்த சம்மாக இருந்தாலும் ஏ கண்டுபிடிக்கணும், இ கண்டுபிடிக்கணும், ஏஇ அடுத்து வந்து A/E. இதெல்லாம் நம்ம முதல்ல நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம்னா ப்ராப்ளத்தில் கேட்குறத மட்டும் நம்ம வந்து எழுதி நம்ம வந்து ஆன்சர் எழுதினாவே நமக்கு வந்து முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கானிக் கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னா மேஜர், அதாவது என்ன எலிப்ஸ்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டுங்களா? அடுத்து பாருங்கள் சென்டர்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ சென்டர் வந்து கண்டுபிடிக்கலாங்களா? அப்போ சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா எல்லாத்துக்குமே சென்டர் வந்து என்ன 0,0 தான். அப்போ ஃபஸ்ட்டு சென்டருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபோக்கைன்னு கேட்டிருக்காங்க. ஃபோக்கைங்கிறது என்ன, ஃபோக்கஸ். பாருங்கள், ஃபோக்கஸ் 2 ஃபோக்கஸ் இருக்கனால ஃபோக்கைன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு F1 எழுதிக்கணும், அடுத்து வந்து பாருங்கள் F2 எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ ப்ராக்கெட் கொடுத்துக்குங்க. இது ஃபஸ்ட்டு இது என்ன ஆக்சிஸ் பாருங்கள், இது என்ன ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸுங்களா? அப்போ ஒய் ஆக்சிஸ்ங்கும் போது எக்ஸ் கோஆர்டினேட் வந்து என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். நல்லா கவனிச்சுங்க, இது என்ன ஆக்சிஸ்ன்னு பார்க்கணும். என்ன ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸுங்களா? அப்போ ஒய் ஆக்சிஸாக இருக்கும்போது எக்ஸ் கோஆர்டினேட்லாம் 0 இருக்கும். அப்போ ஒய்யில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் வரப்போகுது. அப்போ ஃபோக்கைங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து F1ங்கிறது பாசிட்டிவ் எழுதணும் +AE, F2ங்கிறது பார்த்தீங்கன்னா -AE. இதுதான் ஃபோக்கை. புரியுதுங்களா? அப்போ ஈக்குவல் டு F1 வந்து பார்த்தீங்கன்னா 0, AEக்கு என்னோட ஆன்சர் பாருங்கள், ஏஇனோட ஆன்சர் வந்து பாருங்கள் √7. F1 வந்து 0, F2ங்கிறது பார்த்தீங்கன்னா 0, -√7. அவ்வளோதான். இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், கொஸ்டினில் வெர்டிசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ வெர்டிசஸ் பாருங்கள், நல்லா கவனிங்க. சரி, இங்கே சரி பின்னாடி திருப்பி கூட எழுதிக்கலாம். வெர்டிசஸ் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இங்கே எழுதுறேன் நான் உங்களுக்கு. இங்கே வந்து இங்கே பாருங்கள் டார்க் ஆகிடுச்சதுனால நான் இந்த இடத்துல எழுதுறேன் வெர்டிசஸ். அப்போ வெர்டிசஸ்ங்கிறது பாருங்கள் A தான் வந்து வெர்டிசஸ். அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து பாருங்கள், இது இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் எங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் இருக்குங்களா? அப்போ ஒய் ஆக்சிஸில் இருக்கிறனால எக்ஸ் கோஆர்டினேட் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். எக்ஸ் கோஆர்டினேட் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அப்போ வெர்டிசஸ் பொறுத்தளவு இங்கே ஏங்கிறது பார்த்தீங்கன்னா +A, A' பார்த்தீங்கன்னா -A. அப்போ ஈக்குவல் டு A ஆஃப் 0, ஏனுடைய ஆன்சர் என்ன வந்துருக்கு பாருங்கள். ஏனுடைய ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், √10 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 0, √10. அடுத்து பாருங்கள் A' பார்த்தீங்கன்னா 0, -√10. அவ்வளோதான். புரியுதுங்களா? இந்த ஏக்கு பதிலாக வந்து வேல்யூ கொடுக்குறோம். ஏக்கு பதிலாக √10, இந்த -ஏக்கு பதிலாக √10 கொடுக்குறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், டைரக்ட்ரிஸ். நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குங்கிறதுக்காக இங்கே எழுதி காமிச்சிடும். அவ்வளோதாம்மா. அப்போ டைரக்ட்ரிசிஸ்னு என்ன அர்த்தம்னா ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசிஸ். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசிஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 2 டைரக்ட்ரிசிஸ் வரும். ஒன்று அது பாருங்கள், இது என்ன ஆக்சிஸ் பாருங்கள், இது என்ன ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸுங்களா? அப்போ நம்ம இங்கே எழுதும்போது நம்ம என்ன எழுதணும், ஒய்ன்னு எழுதணும். சரிங்களா? 2 தடவை ஒய்ன்னு எழுதணும். இப்போ ஒய் ஆக்சிஸ் பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம ஏன்னு எழுதுவோம். டைரக்ட்ரிஸ்னால இங்கே டி ஃபார் டிவிஷன் ஞாபகம் வச்சுங்க. ஒய் ஈக்குவல் டு A/E, இன்னொன்று ஒய் ஈக்குவல் டு -A/E. புரியுதுங்களா? அப்போ ஒய் ஈக்குவல் டு A/E ஆன்சர் என்ன வந்துருக்கு பாருங்கள், A/E ஆன்சர் 10/√7. அப்போ இங்கே எழுதும்போது 10/√7ங்கிறது டைரக்ட்ரிசிஸ். அடுத்து இங்கே பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு -10/√7. ஏன்னா A/E வந்து ஆல்ரெடி முதல்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். புரியுதுங்களா? இவ்வளவுதான். அதாவது என்னென்னா பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.